அட பாவிகளா, இப்ப எதுக்கு திருறான் தலைவா தவ புதழ்வா வருகவே நாட்டில் இருக்கும் சமயத்தில் வந்திருப்பீர்களான சகலமும் போற்றுவதில் கோலாகலத்துடன் வரவேற்பு கொடுத்திருப்போம். காடு நாடி வந்த காரணத்தால் நாங்கள் கொடுத்த வரவேற்பினை ஏற்றுக்கொண்டு எமது நாட்டில் உள்ள அனைவரும் முடிவாழ குடிவாழ குடிவாழ இவர்களுடன் சேர்ந்து நானும் நலமாக வளமாக வாழ ஆசீர்வதிக்க வேண்டும் சுவாமி. அப்பப்ப வர வேண்டும் சுவாமி. என்ன கண்ணு தெரியல? நல்லா தானே வந்தாரு. கஜகது பத்மாச்சி. சாமி என்னாச்சு? பத்மாச்சி சண்டாளி கெடுத்ததே நீதாண்டி. நான் என்ன பண்ணேன்? நீ பண்ணதுனால இந்த நிலைமை. நான் வேணா அமிர்த பால் ஊத்தட்டா? அப்படியே நம்மளுக்கு ஒரு ரவுண்டு. அப்ப நம்ம கிளம்புவோமா? கோட்டையை விட்டு பொட்டி கேட்டு கொடியை நாட்டுவோம். ஆமா, பெரிய சும்மாளி போட சங்கு காட்டாத காட்டி கண்ணை கெடுத்து விட்டா சண்டாளி. அப்படியா? நீ அந்த கண்ணுல வர பால் வர ஊத்துறியா? ஒரு வீட்டுல வயக்காட்டுல எலி பிடிக்கிற முடியாது. சட்டி வரலப்பா சாமி, கொலக்கலன்னு இருக்கு. பையனை எடுத்திருக்கி திர்றா. டேய் இவ்வளவு முத ஊரை காலி ஒன்று சொல்றா. டேய் ஊரை கெடுத்து விடுவேன். நான் உங்களை மட்டும் தான் கெடுப்பேன். அப்ப நாரதர் நம்மளுக்கு சகலையா? எனக்கு உங்க ஆசீர்வாதம் இருந்தா சாமி, மன்னிச்சிருங்க சாமி. நீ ஏன்டா அந்த மைக்கில் பேசுற? இதற்கு ஒரு கவிதை இருக்கிறது. ஒரு நேரம் வந்து போன எனக்கே இந்த கதின்னா பாருங்க சாமி. காலம் பூரா கல்யாணம் பண்ணி 2 வருஷம் இன்னும் சேன நிக்க மாட்டே. நீ ஒழுங்கா செய்ய மாட்டடா பூதிகள் பாடா. சாமி எனக்கு உங்க ஆசீர்வாதம் இருந்தா போதும். அடக்கமான பெண்மணி, உன்னை வாழ்த்துவது என் கடமை. எதை பார்த்து கும்புற? ஐயோ ஊதா கலர் விளையாட்டு பருவங்கள் தலைவியுடைய வரவேற்பு கிட்ட பெற்ற மகிழ்ச்சி இருந்தேன். காரணம் ஒப்புடன் முகமலர்ந்து உபசரித்து உன்னை பேசி ஒப்பிலா கொள்ளிட்டால் உங்க கொடுத்த வரவேற்பை ஏற்றவாறு மங்களகரமாக உன்னை பார்த்த மாத்திரத்திலே உன்னுடைய முக நக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பதே நட்பு என்று உன்னுடைய உடை ஆடல் உடை பாவனை அழைத்து பார்ப்பது காஞ்சிப்பட்டு எப்படி நாட்டின் பண்படுத்து நல்லோர்கள் நட்பை வைத்து நடமுடனே நீ வாழ வர வேண்டும். இந்த நாரதனின் அருளாசி பெற வேண்டும். நாரதனின் அருளாசி பெற வேண்டும். காந்தி 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 பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வைத்து தேவதை போல் நடந்து வர வேண்டும். அந்த திருமகளும் உள்ளழகை பெற வேண்டும். திருமகளும் உள்ளழகை பெற வேண்டும்.
வச்சு தேவதை போலி நடந்து வர வேண்டும். லலலலலா, 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 லலலலலா. பூமுகாரி நாயகியா புனிதமுள்ள குணவதியா கண்ணகி போலி பாவ நினைக்கணும். பூமுகாரி நாயகியா புனிதமுள்ள குணவதியா கண்ணகி போலி பாவ நினைக்கணும். உள்கணவனுக்கு பெருமைகளை சேர்க்கணும். மாமியார் பார்த்தனும் மற்றவர் போற்றணும். மாமியார் வாழ்த்தணும் மற்றவர்கள் போற்றணும். மாமியார் வார்த்தனும் மற்றவர்கள் போட்டனும். இந்த மாநிலமே உள் புகழை பாடணும். தமிழ் மாநிலமே உள் புகழை பாடணும். காஞ்சி 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 பட்டுடுத்தே கஸ்தூரி பட்டு வச்சு தேவதை மொழி நடந்து வர வேண்டும். அந்த திருமகளும் உள்ளழகை பெற வேண்டும். திருமகளும் உள்ளழகை பெற வேண்டும், பெற வேண்டும், பெற வேண்டும். வாழ்த்துகிறேன். நன்றி நன்றி நன்றி. வாழ்த்துவது கடமை என கருதி உன்னிடம் ஒரு சில விவரங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு வள்ளி என்று சொல்லக்கூடிய வரமுறை வீராம நீயும் நாரதன் என்ற கோட்பாடு தவறாமல் அடியணும். இங்குள்ள மக்களுக்கு இருந்து இருக்கக்கூடிய ஒரே கேள்வி கேட்டுருமா? பிடிக்கர்கள் ஹால், ஹால். பண்டு விழிக்கல்கண்டே மொழி மாதே கண்டுமணி ஆதேனி பாதிரைக்கு நாடு சொல் கோதே கோதே. ஞான நிலைதான் உணர்ந்து சுவாமி. ஞான நிலை, ஞான நிலை, ஞான நிலைதான் உணர்ந்து சுவாமி. நடுவழி, நடுவழி, நாடுவழி நாடென்பார் பூமி. கதமலர்ந்து முகமாதே கதமலைந்து முகம் மாதே கதமலர் கதமலர்கள் வேளர் இந்த முக ஆதே உள் தந்தை தாய் பெயர் என்ன சொல்லி கோதே கோதே. தந்தை பெயர் நம்பி என்பார் சுவாமி. தாயும் நம்பி மோகினி என்பார் சுவாமி. வண்டி இழுவையில போகுதே. வண்டி ரொம்ப இழுவையில போகுது. சரி இருக்கட்டும். உண்மையிலேயே மேலிருந்தா கீழ் இருக்கணும். இன்பம்னா துன்பம் இருக்கணும். இரவுனா பகல், மேலினா பள்ளம், உயர்வுனா தாழ்வு, ஏழை என்ற பணக்காரன், வரவு என்ற செலவு, எதிரி இல்லாத வாழ்க்கை, இனிப்பில்லாத சர்க்கரை போட ஆமாங்க. வாதி பிரதிவாதி. ஆமாங்க. உடனே நான் இடத்த நீங்க இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு திறமையான ஒரு திரைப்பயணத்தை ஏற்படுத்தணும். அப்படின்னா உன்னிடம் சில விவரங்கள் கேட்க முடியல. ரெண்டு பேர் சேர்ந்து கேட்டு பதில் பேசினாதானே. கொடுத்தீங்க. ரெண்டு பேர் பேசினாதான் ஆமா, ஆரோக்கியமான தர்க்கம் பிறக்கும். அதுல எந்த ரெண்டு பேர் பேசணுமா? எந்த ரெண்டு பேர்? கற்றறிந்த அறிவாளியும் அறிவாளியும் பேசினா. ஓஹோ, ஏன்னா அறிவாளிக்கு அறிவாளிக்கு மூன்று வழி, அறிவாளிக்கு முட்டாளுக்கு இரண்டு வழி, முட்டாளுக்கு முட்டாளு ஒரே வழிதான். ஒரே வழிதான். ஆமா. ஏன்னா ஒரே பாதையில அவனும் போக மாட்டான், இவனையும் போக விட மாட்டான். ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு மொத்தத்துல ரெண்டு பேருமே போக மாட்டாங்க. கண்டிப்பா. அதனால கற்றறிந்த அறிவாளியை போல இந்த இடத்துல நம்ம பேசணும். ஆமாங்க. அப்பேற்பட்ட சிறப்பு. ஏன்னா தமிழுக்கு இருவர்னு சொன்னாங்க. இந்த தமிழ்ல ரெண்டு பேர் பேசும்போதுதான் சிறப்பா இருக்கும். தவத்திற்கு ஒருவர்னு சொன்னாங்க. அறிவுடையர் கொள்ளாவே தீய வழிக்கையும் வாயார் சொல்லல். நச்சாமரை கையத்தில் எள்ளெண்ணம் சேர்ந்தார் போல் கச்சாரை கச்சார் காமுருவர் கற்பில்லா மூர்க்கரை மூர்க்கர் முகப்பர் முதுகாட்டில் காக்கை உவக்கும். அதுக்கு இடையில ஒரு வார்த்தை சொன்னீங்க. என்னங்க? அறிவாளிக்கும் மூன்று வழி. ஆமா. அறிவாளிக்கு முட்டாளுக்கும் ரெண்டு வழி. முட்டாளுக்கு ஒரே வழி தான் சொன்னாங்க. நீங்க இந்த இடத்துல யாரு இல்ல நான் யாரு? ஆமாங்க. அப்படி தெரியப்படுத்த பேசி பார்த்தா தானங்க தெரியும். ஒண்ணு தெரியுமா? என்னங்க? தங்கத்தை உரசி பார்க்கணும், தமிழை பேசி பார்க்கணும். நாங்க தரத்தை பேச விட்டு பார்க்கணும். அது ரொம்ப நீங்க பேசுங்க, உங்களை நான் பேச விடுறேன். உங்க தரம் என்ன தெரிஞ்சு போயிடும். நான் உங்களை பேச நான் விடுவேன். பேசுறேன், நீங்க உங்களை பேச விடுவேன் பாத்தீங்களா? ஆமா. அப்படி பேசும்போது உங்களோட தரம் என்னன்னு தெரிஞ்சிடும். அப்படியா? தமிழுக்கு அவ்வளவு சிறப்பு இருக்கு. தமிழிலே பாடல் கேட்க வேண்டும் என்பதற்காக சிவபெருமான் எங்க இருந்து கைலாயத்திலிருந்து இறங்கி வந்தாரா மணிவாசகர் பாடலை கேட்பதற்காக. அப்ப சிதம்பரத்துக்கு போறாரு. சிதம்பரத்துல இருக்க வடக்கு வாசல்ல போய் எல்லா ஓலைச்சுவடிகளையும் எடுத்துட்டு போறாரு. மணிவாசகா எந்திரி, என்ன பாரு, கண்ணை முடிச்சு அப்படின்னு சொல்லி பாக்குறாரு. காலையில ஒரு பாட்டு பாடிட்டு போனியா? ஆஹா அருமையா இருந்துருச்சுப்பா, அந்த பாட்டை நீ ஒரு முறை சொல்லு, நான் எழுதிக்கிறேன். சாதாரண மனிதன் சொல்லி கடவுள் எழுதப்பட்டதான் எது அப்படின்னா திருவாசகம் சொல்லக்கூடியது. இப்ப வரைக்குமே பாண்டிச்சேரியில சிவனோட கையொப்பத்தோட அது இருக்கு. வருஷத்துக்கு ஒரு முறை தான் அதை பார்க்க முடியும். எப்ப அப்படின்னா மகா சிவராத்திரி என்று எல்லாரையுமே பார்க்க விடுவாங்க. அப்பேற்பட்ட சிறப்பு அந்த சிவபெருமானுக்கு இருக்கு. அதனாலதான் திருவாசகத்துக்கு உருகாதார், ஒரு வாசகத்துக்கு உருகாதார். நாங்க சுந்தரமூர்த்தி நாயனார் கிட்ட போனார் தெரியுமா உங்களுக்கு?
எப்படி சுந்தரமூர்த்தி நாயன்ட்ட போனாரு. ஆமா. சுந்தரமூர்த்திட்ட போனாரு. எப்பா உன் கல்யாணம் அப்ப போறாரு, கல்யாணம் நடக்க போது 80 வயசு கிழவனாக போறாரு. 80 வயசு கிழவனும் இவ்வளவு அழகா இருப்பானான்ட்டு போறாரு. இந்த கிழவன் எப்ப இவ்வளவு அழகா இருக்கானே எப்படா? யாரு சும்மா இருப்பானா? அவ்வளவு ஒரு அழகு, பெரிய உளவே. சிவபெருமான் இல்லையா கிழவனாக மாறி வராரு. சுந்தரமூர்த்தி நாயனாரோட திருமணத்தை தடுக்கணும்னு சொல்லி சுந்தரத்தை போய் சொல்றாரு, அப்பா உன்னுடைய பரம்பரையே எனக்கு அடிமை, நீ வாடா என் கூடன்னு சொல்றாரு. இவனுக்கு கோவம் வந்துருது. இந்த நாட்டோட அரசன் நானு, நீ வந்து உன்னோட அடிமைன்னு சொல்லிட்டு இருக்கியே, உனக்கு என்ன பித்தா பைத்தியம் பிடிச்சிருக்க, என்ன போய் உன்னோட அடிமைன்னு சொல்லிட்டு இருக்கிய அப்படின்னு சொல்லும் போது சிவபெருமான் சொன்னாரா, உன்னுடைய பாட்டை நாரூரன்னு சொல்லக்கூடியவர் எழுதி கொடுத்தாரு எனக்கு. நாரூரான் எழுதி கொடுத்தாரா, என்னுடைய பரம்பரையே உனக்கு அடிமைன்னு சொல்லி எழுதி கொடுத்தாரா, அதை காமிக்கிறேன் பாருன்னு சொல்லி காமிச்சிருக்காரு. அதை கோவத்துல இவன் கிழிச்சு போட்டான். ஆமா, அட வெண்ண வாடா திருவெண்ணை நல்லூருக்குன்னு சொன்னாரான். திருவெண்ணை நல்லூருக்கு அழைச்சிட்டு போய் காமிக்கிறாரு உண்மையான ஓலைச்சுவடியை. அந்த ஓலைச்சுவடியை காமிச்சோன்னு தான் நம்புறான் சுந்தரமூர்த்தி நாயனார். ஆஹா வந்தது சிவபெருமானான்னு சொல்லி இவ்வளோ திட்டுன வாயால உங்களை எப்படியா பாடுவேன், பைத்தியக்காரன் பித்தன்னு சொல்லி திட்டேனே, இனிமே போய் உங்களை எப்படி பாடுவேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சொன்னாரா சிவபெருமான், சுந்தரா நீ எப்படிலாம் என்ன திட்டினியோ அப்படிலாம் பாடு அப்படின்னு சொல்லி பெருமாளே அருளாளான்னு பாடினாரா. எதுக்காக? தமிழிலே பாடல் கேட்க வேண்டும் என்பதற்காக சிவபெருமானே இறங்கி வந்து நாடகக்காரனாக வந்து நடிச்சாரா. அப்பேற்பட்ட சிறப்பு அந்த நாடகக்காரன் வசமாக இதயம் எது. ஆமாங்க சொன்னீங்களே சுந்தரமூர்த்தி நாயனாரையும் மாணிக்க வாசகர் சொன்னீங்க. ஆமாங்க, அப்பேற்பட்ட மாணிக்க வாசகருக்கு இறைவனை அடியெடுத்து கையெழுத்து போட்டு பாட சொன்ன திருவாசகத்தை எடுத்து கொடுத்தாங்க, மாட்டு கருத்துல. ஆனா அவனை என்ன ஆட்கொண்டான்? காலை காட்டி ஆட்கொண்டான். ஆமா, தலையில கால் படுற காலை காட்டி ஆட்கொண்டான். ஏன்னா இன்னைக்கு அவர் ஆத்மா அடைய இடம்பது அதான் ஆத்மநாதர் ஆலயம் ஆவுடையார் கோவில். அங்க வந்து சிவலிங்க தரிசனம் இருக்கா? கிடையாது. ஆவுடை மட்டும் இருக்கா? கிடையாது. லிங்கம் இருக்கா? கிடையாது. எதுவுமே கிடையாது. கொடி மரமும் கிடையாது. திருவனுடைய இறைவனுடைய திருப்பாதம் என்று சொல்லக்கூடிய இந்த திருவடி மட்டும்தான் அங்க இன்னைக்கு ஆலயம் தொழுவதற்காக இருக்கிறது. ஆமாங்க, கருவறையில. ஆமா, அதே நீ சொன்னீங்க சுந்தரமூர்த்தி நாயனார். ஆமாங்க, அவன் என்ன பண்ண? ஓலையை காட்டி ஆட்கொண்டான். நீ சொல்லிட்டப்பா உன் கூட்டம் அடிமைன்ற, சரி இருக்கட்டும், பட்டு வாங்கினேன், படக்குன்னு கிழிச்சு விட்டேன். இவன் திக்கு முக்காடி போனேன், என்னடா நீ ஓலையை கிழிச்சு விட்டியே அப்படின்னா, தம்பி நீ கிழிச்சது வந்து அது நகலு, அசல் என்கிட்ட இருக்கு, அதுக்கு பெயர் மூல ஓலை சொல்றாங்களே, மூல பத்திரம், அந்த மூல ஓலை என்கிட்ட இருக்குடா அப்படின்னு அந்த ஓலையை காட்டி ஆட்கொண்டான் பெருமான். யாரை? சுந்தரமூர்த்தி நாயனார். சூளையை கொடுத்து ஆட்கொண்டேன். யாரு? திருநாவுக்கரச பெருமானு. ஏன்னா சமணத்துல இருந்து சைவத்துக்கு மாறும் பொழுது பலவிதமான சோதனைக்கு ஆட்பட்டேன். தீராத சூளைன்னா தீராத வகுத்த வழி நோய். சதா சர்வத பேர் குன்மம்னு ஒரு நோய், அது அர்த்தம். சதா சர்வகாலமும் குன்னி படுத்துக்கிட்டு ஐயோ இப்படி உக்கி ஊனி உருக சொல்லும். அப்பேற்பட்ட நோயை கொடுத்து ஆட்கொண்டான். யார? திருநாவுக்கரச பெருமானு. பாலை கொடுத்து ஆட்கொண்டேன். யார்? திருஞான சம்பந்த பெருமானு. இல்லையா? ஏன் அழுகிற பிள்ளை? அழுகாத, பாலை குடி கொடுத்தது. ஏன்னா தோணியப்பனுடைய ஆலயத்திலே அந்த தெப்ப குளத்தில் நீராட போனான் சிவபாத இருதயர். தன் 3 வயது குழந்தையை தூக்கிட்டு அங்கே குழந்தையாகப்பட்டதை கரையில உட்கார வச்சுட்டு அப்பங்க குளிக்க போயிட்டாரு தெப்ப குளத்துக்குள்ள. இறங்கி மூழ்கி எந்திரிக்கும் பொழுது இந்த குழந்தைக்கு அழுகை சத்தம் கேட்கல. 1 முறையா 2 முறையா இந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்கு. அழுதுச்சு இல்லையா? அழுத குழந்தையாகப்பட்டதை வந்து பாக்குறாரு. பார்த்தா ஆத்தா யாரு? மீனாட்சி கெட்டிக்காரி. மீனாட்சி கெட்டிக்காரி. எந்த மீனாட்சி? மீனாட்சினா மதுரை மீனாட்சி இல்ல. இந்த மீனாட்சிக்கு அவதாரம் எடுப்பதற்கு காரணமே அவதானே. ஆனா ஆத்தா உமையவள். உமையவளே வந்து ஏன்டா குழந்தை அழுகுதே பிள்ளை, ஏன்னா பிள்ளைக்கு பசியமத்தை தாயாக மாதிரி தாய்க்கு தானே தோணும், அது ஞானப்பால் கொடுத்தா. அப்ப பாலை கொடுத்து ஆட்கொண்டாள். அதுக்கப்புறம் பாட ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் தாளத்தை கொடுத்து தோடுடைய செவியன் தாளத்தை கொடுத்து ஆட்கொள்றாரு. ஆமா, யார? திருஞான சம்பந்தர். அப்பேற்பட்ட சிறப்பு இருக்கு. அந்த சிறப்பு மட்டுமா நாயன்மார்களை பற்றி பேசுனா எவ்வளவு பேசலாங்க. நீவே பேசுங்க, கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும்னு சொன்னாங்க. கேட்டவன் கொடுத்தவன் யாரு? கேட்டவன் கொடுத்தவன் கர்ணே. கேட்காம கொடுத்தவன் பாரிவள்ளல். செத்து கொடுத்தவன் சீதக்காரி. கொய்து கொடுத்தவன் குமரவள்ளல். இன்னைக்கு நான் கேக்குறேன், நீ எப்படி கொடுப்பீங்க? நீங்க கேட்க கொடுப்பேன், நான் கேட்கும்போது நீங்க கொடுக்கணும். நீங்க வந்திருக்கேன் எங்க நீங்க கேளுங்க. நீங்க என்ன கேட்டாலும் சரி கொடுக்கறதுக்கு நான் தயார். நீங்க என்ன கேட்டாலும் நானும் கொடுக்க தான் போறேன். முடியாது உங்களால. ஏன் அப்படி சொல்றீங்க? இங்க இருங்க. நீங்க சொன்னீங்க நாயன்மார்களை பத்தி எவ்வளவு பேர் பேசலாம்னு சொல்லி. நாயன்மார்களை பத்தி சிறப்பு எவ்வளவு இருக்கு. ஏன்னா சிவபெருமானை பத்தி பேசணும், நாயன்மார்களை பத்தி பேசணும் அப்படின்னும் போது நிறைய பேசலாம். ஏப்பா ஒரு விஷயம் புரிஞ்சுக்க. தண்ணியில விளக்கேத்த முடியுமா? யார் விளக்கேத்துற தண்ணியில? தண்ணியில விளக்கேத்த முடியாது. ஏன் முடியாது? தண்ணியில எப்படி விளக்கேத்த முடியும்? ஏன் முடியாது? முடியாது. எப்படிங்க தண்ணியில விளக்கேத்த? ஒண்ணு முடியும் பேசல, முடியாதுன்னு பேசு. ரெண்டுமே பேசுவேன். ரெண்டுமே எப்படி வேணா பேசுவேன்.
எங்க பேச பார்க்கலாம். முடியும்னு பேசுவேன், முடியாதுன்னு பேசுவேன். என்னால முடியும்னு பேச சொல்லி முடியாதுன்னு பேச தெரியும். அப்படிதான் பேசுவேன். பாண்டி கோயில் மதுரையில இருக்கானா, பாண்டி கோயில் மதுரையில இருக்குன்னு எனக்கு பேச தெரியும். பாண்டி கோயில் மதுரையே இல்லைன்னு பேச தெரியும். அப்படிலாம் பேசல. ஆனா எது முறையோ அதுதான் பேசணும். புராணத்தை தப்பா பேசுறீங்க. நீங்க பேசுற அளவுக்கு அவங்க பெரிய பேச்சாளியாக்க நீங்க. ஏன் பேசுற? நீங்க பெரிய பேச்சாளியா? நீங்க பெரிய பேச்சாளியா? நான் பேசி பாப்போமா? பாட்டிங்க போதா பச்சை தண்ணி என்ன புராணமோ அந்த புராணம் ஏதோ கதை ஏதோ அந்த உண்மையை மட்டும் தான் பேசணும். சபையில அதிகாரத்தை பூசிட்டு பொய் பேசணும்னு வச்சுக்கோங்க, அப்புறம் சாப்பிட சோறு கிடையாது. அப்படி பல பேர் திரியறாங்க. நீ தெரிஞ்சுக்கிட்டா சரி. பல பேர் திரியறாங்க. அதத்தே நானும் சொல்றேன். அத பார்த்தா நமக்கெல்லாம் இருக்கிறத மட்டும் ஒரு 10 தடவை கூட அத வேற வேற புத்தகத்தை வாங்கி கூட படிச்சிரும். தப்பா எதையும் போய் மேடையில சொல்லிட கூடாது. ஏன்னா பொய்யாகப்பட்ட சோழ நாட்டுல தஞ்சாவூர்ல பிறந்தார் ஒருத்தர், செருத்துரைன்னு சொல்லக்கூடியவர். இவர் பெரிய சிவன் பக்தர். பெரிய சிவன் பக்தர் வேளாண்குடியில பிறந்தவர். இவர் என்ன பண்றாரு அப்படின்னா திருவாரூருக்கு போறாரு. திருவாரூருக்கு போய் அங்க இருக்க சிவபெருமான வழிபடுறாரு. இவர் என்ன பண்ணுவாரா அப்படின்னா பூ கட்டுற வேலை பார்ப்பாரு. இந்த பூ மண்டபம்னு சொல்லி எல்லா கோவில்லையும் கோவிலை சுற்றி வரும்போது ஒரு இடத்துல பூ மண்டபம்னு சொல்லி இருக்கும். அந்த காலத்தில் இந்த கோயிலெல்லாம் இருக்கு. இந்த பூ மண்டபத்தில் உட்காந்து பூ கட்டிட்டு இருக்காரு. கலர்ச்சிங்கர்னு சொல்லக்கூடிய காஞ்சிபுரத்தை ஆட்சி புரிஞ்சு கொண்ட மன்னர் வராரு அந்த கோவிலுக்கு. அந்த மன்னர் அவங்க பொண்டாட்டியும் வராங்க, அவங்களோட மனைவியும் பட்டத்து ராணி இளவரசியும் அவரும் வராங்க. 2 பேருமே போய் கருவறைக்குள்ள சாமி கும்பிட்டு வராங்க. அந்த மன்னர் அவங்களோட மனைவியும் சாமி கும்பிட்டு வராங்க. சாமி கும்பிட்டுட்டு இந்த அம்மா என்ன பண்ணுது அப்படின்னா கோயில வளம் வருது. இந்த கோவில வளம் வந்தோட அந்த பூ மண்டபத்துக்கிட்ட கீழே ஒரு பூ கிடக்கு. கீழே ஒரு பூ கிடக்கிறத பார்த்து அந்த அம்மா, பெண்களுக்கு பூனாலே பொதுவாக பிடிக்கும்ல, அவ என்ன பண்றாங்க அப்படின்னா எடுத்து அதை மோர்ந்து பாக்குறாங்க. எடுத்து மோர்ந்து பார்த்தோட இதை பார்த்த செருத்துரை என்ன பண்ணாரு அப்படின்னா, இது யாருக்கு போக வேண்டிய பூ அப்படின்னா எம்பெருமான் சிவபெருமானுக்கு போக வேண்டிய பூ. அதை எடுத்து நீ மோந்து பார்க்கறே, இது எவ்வளவு பெரிய தப்புன்னு சொல்லி அந்த பட்டத்து இளவரசியை மூக்க அறுத்தாரு. எதுக்காக? சிவபெருமானின் மேல் உள்ள பக்திக்காக. யார அப்படின்னா அந்த பட்டத்து இளவரசியை. நான் பேரு சொல்லிட்டு இருக்கேன், அப்புறம் சூர்பனகைன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அது ஆம்பளை மேல ஆசைப்பட்டு அறுத்து விட்டாங்க, இங்க வந்து பூ மேல ஆசைப்பட்டு மோந்து பார்த்தா. அப்ப மலர் மீது ஆசைப்பட்டு முகர்ந்து பார்த்தனால என்ன பண்ணாரு அப்படின்னா செருத்துரை என்றவர் அந்த பெண்ணோட மூக்க அறுத்தாரு. மூக்க அறுத்தன ராஜாவோட இளவரசனோட ஒரு மனைவியை மூக்க அறுக்கிறமே, அடுத்து என்ன நடக்கும் எதுவுமே அவர் யோசிக்கல. அங்க இருந்து மன்னர் வர்றாரு, ரத்தமா வழியுது அந்த பெண்ணுடைய மூக்குல இருந்து. பார்க்குறாரு, பார்த்து யார் என்னுடைய மனைவி இப்படி பண்ணதுன்னு சொல்லி கேட்குறாரு. செருத்துரை நாயனார் சொல்கிறாரு, நான் தான் உன் மனைவியை வெட்டினேன். என்ன காரணப்பா இவ்வளவு பக்திமயமாக இருக்கிறீங்களே, எதுக்காக என்னுடைய மனைவி? ஏன்னா காரணம் இல்லாமல் செய்ய மாட்டாங்க. இவ்வளவு பக்திமயமாக இருக்க நீங்கள் என்னுடைய மனைவியோட மூக்கை எதுக்கு அறுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவர் சொன்னாரா, கடவுளுக்கு போக வேண்டிய மலரை எடுத்து அது கீழே கடந்தாலும் உன் பொண்டாட்டி எப்படி மோந்து பாப்பா, அது தப்பு தானே, அதனால தான் உன் பொண்டாட்டியோட மூக்கை வெட்டினேன்னு சொன்னாரா. அதுக்கு அவர் என்ன கலர்ச்சிங்கர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஏயா முதல்ல எடுத்துச்சு பாருங்க கையை, அந்த கையை தானே முதல்ல வெட்டணும்னு சொன்னாரா. பொண்டாட்டியோட கையை விட்டுங்கன்னு சொன்னாரா. எதுக்கு? அவரும் பெரிய சிவன் பக்தர், எடுத்தது முதல்ல கை தானே, அந்த கையை வெட்ட வேண்டியதானேன்னு சொல்லி கையை வெட்டி விட்டாரா. யாரு? தன்னுடைய மனைவிய கலர்ச்சிங்கரே வந்து கையை வெட்டி விட்டாரா. இதெல்லாம் பார்த்துட்டு என் மேல உள்ள பக்தினால அப்படி பண்றீங்கன்னு சொல்லி சிவபெருமானை நேரடியாக வந்து காட்சி கொடுத்து, இவங்க 63 நாயன்மார்ல 2 பேர், ஒன்னு செருத்துரை நாயனார், இன்னொன்று கலர்ச்சிங்கர் நாயனார். தன்னுடைய மனைவின்னு கூட பார்க்காம எதா இருந்தாலும் தப்புதான்னு சொல்லி கைய வெட்டினாரு. இறைவனுக்கு போக வேண்டிய மலர் எடுத்து நீ எப்படி மோந்து பாப்பன்னு சொல்லி இவர் மூக்க வெட்டினாரு. மனைவிக்காக நீ சொன்னீங்க, அப்பேற்பட்ட மனசு யாருக்கெல்லாம் வரும்? மனைவியாகப்பட்டவள் அவ எடுத்துறான போது எடுத்த கையை வெட்டா சொன்னாரு. மனைவி தார வார்த்தை கொடுத்திருக்கானே. ஆமாங்க, இயற்பகை நாயனார். எவனாவது கட்டுன பொண்டாட்டி அடுத்தவன் கொடுப்பானா, விட்டு கொடுப்பானா? கட்டுன பொண்டாட்டியே இல்ல. நான் ஒரு நாயன்மாரை பத்தி நீங்க ஒண்ணு பேசுவீங்களா? நான் ஒரு நாயன்மாரை பத்தி பேசுறேன். உங்களுக்கு என்ன பேச தெரியும் பேசுறீங்க? இல்ல உனக்கு என்ன பேச தெரியும்? அதான் பேசிட்டீங்க. ஏன் பேச மாட்டேனா? நீ கட்டுன பொண்டாட்டி கையத்தனமா வெட்டின, கட்டுன பொண்டாட்டியை தாரை வார்த்தை கொடுத்தானே. யார்கிட்ட? இயற்பகை நாயனார். யார்கிட்ட? வந்த சிவனடியார். அவை அனுதினமும் ஊர் வீட்டுக்கு போய் பிச்சை எடுத்து தான தர்மங்கள் எடுத்து சாப்பிட்டு உண்டு பிழைக்கணும். ஆனா இவர் என்ன பண்ண, இயற்பகையாரு வரவங்களுக்கு பூரா எல்லாத்தையும் எதை கடன் கொடுத்துருவாரு. அப்படி ஒருத்தர் நம்பிக்கை. ஊருக்குள்ள கேள்விப்பட்டு வராரு, இயற்பகையார் வீட்டை நோக்கி வர்றாரு. வந்த உடனே ஐயா அப்படின்னு, வாங்க உட்காருங்க அமருங்க, இந்த சாதம் சமைத்துக்கிட்டு இருக்கோம், கொஞ்ச நேரத்தில் தயாராகிடும் போடணும். ஐயா நான் அதை கேட்டு வரல, இல்லைங்க நான் வழக்கமாக வந்தவங்க பூரா அன்னதானம் பண்ணுறது என்னுடைய சரியான கடமை, அடியார்களுக்கு செய்வேன். ஆனால் நீங்கள் என்ன கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம் என்றார். ஐயா நான் அதை கேட்கலப்பா, வேற என்னையா வேணும்? உன் பொண்டாட்டி எனக்கு கொடுறா அப்படின்றாரு. எப்படி உன் பொண்டாட்டி எனக்கு கொடுறா? யாராவது பொண்டாட்டி தானமா கொடுப்பானா? அது எப்படி கொடுப்பாங்க? அது உங்க மான பிரச்சனை இல்லையா? மான பிரச்சனை இல்லை. சரி அப்படியா? தன் மனைவியை கூப்பிட்டான், உள்ள இருந்து நேரடியாக அடுக்கலையில வந்தா, நீ அவர் பின்னால போனாரு.
ஏன் எதுக்கு என்னன்னு ஒரு வார்த்தை கூட அந்த அம்மா பேசல. அவ்வளவு பெரிய கருப்பு கரசி. ஏன்னா கணவன் இட்ட கட்டளைக்கு கட்டுப்படுகிறது காபரும் கருப்பு கரசி. எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசல. அப்ப இவர் என்ன சொல்றாரு, வந்த அந்த சிவனடியாரு, சரியா நீ அனுப்பிட்ட, உன் பொண்டாட்டி ஒத்துக்கிட்டாக வர்றாங்க என் கூட, ஆனா உன் ஜாதி சமயம் சொந்தக்காரன் பூரா ஊருக்குள்ள இருக்கான். நான் எப்படி இந்த ஊரை இன்னார் பொண்டாட்டி இன்னொருத்தன் ஜாமியார் போய் கூட்டி போற சொல்லி எல்லாரும் என்னை தாக்க வந்துட்டா, என்ன அடிச்சு விட்டா, வெட்டி விட்டா, கொண்டு விட்டா, நான் என்ன பண்ணுவேன்? அப்படியா, உனக்கு காவலை நான் வரேன்டா, கூட்டி போட சொல்லி நீ முன்னால நட. பின்னால பொண்டாட்டி நடக்க விட்டாரு, பின்னால ஆயுதத்தை எடுத்தாரு. இவர் போக போக இப்படி போய் திரும்பினார்ல, ஏய் இன்னார் பொண்டாட்டி ஒரு ஜாமியார் போய் கூட்டி போறான்னு சொன்னு இருக்கிறவன் புறம் ஜாதி ஜனம் சொந்த பந்தம் புறம் இவனை தாக்குறதுக்கு வந்துட்டாங்க. அப்பதான் பார்த்தேன், தன் உடைவாள உருவி வந்த சொந்த பந்தம் அத்தனை வந்து வெட்டி சார்ஜ் விட்டேன். எதற்காக? இறைவனுடைய அடியாருக்காக தொண்டு செய்வதற்கு நான் எதையும் கொடுப்பேன்னு சொல்லி கட்டினிய பொண்டாட்டியை கொடுத்தாலே இயற்கைக்கு பகையாக நடந்து கொண்டனால நாயனார் சொல்லி 63 நாயன்மார்கள் ஒரு ஆளு. அது மட்டுமா சிவபெருமான் அற்புதம் செஞ்சாரு. நமினந்தி அடியார்னு ஒரு அடியார்கள். நமினந்தி அடியாரை என்ன பண்ணுவாரா அப்படின்னா, ஏக பேரூர்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிற அறநெறியார் என்ற ஆலயத்துக்கு தினமும் போவாரா. இந்த அறநெறியார் என்ற ஆலயத்துக்கு தினமும் போய் சாமி கும்பிடுவாரா. சிறந்த ஒரு சிவன் பக்தர். தினமும் போய் சாமி கும்பிடுவாரா. ஒரு முறை சாமியை கும்பிட்டு இருக்கும் போது சாமி ஒளி மங்கி காட்சி தந்துச்சான். நெய் இல்லாதனால விளக்கு எரியல பாக்குறாரு சுத்தி முத்தி. இந்த காலத்துல தானே கோயிலுக்கு வெளியில கடல்லாம் இருக்கு. அந்த காலத்துல அப்படிதான் கிடையாது. கோயிலுக்கு வெளியில கடை கிடையாது. ஒரு வீடு இருந்துச்சு. அந்த வீட்டு கதவை போய் தட்டுறாரு நமினந்தின்னு சொல்லக்கூடியவர். அப்பா எனக்கு நெய் வேணும்னு சொல்லி கேட்கிறாரு. உள்ள இருந்து வந்தவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, ஒண்ணு இருக்குன்னு சொல்லணும், இல்லைன்னு சொல்லணும். ஒரு செம்பு தண்ணியை எடுத்துட்டு வந்து கொடுத்து இதுல விளக்கேத்துன்னு சொன்னாராம். ஏன்னா அவர் யார், எந்த கூட்டத்தை சேர்ந்தவர்? அவர் வந்து வைணவ சமயத்தை சார்ந்தவர், சமண மதத்தை சார்ந்தவர். சமண மதத்தை சார்ந்தவர்கள் யாருமே சாமி கும்பிட மாட்டாங்க, ஒளியே தான் தெய்வம்னு சொல்லுவாங்க. அந்த சமண மதக்காரரை போய் அந்த வீட்டில் இருந்திருக்காரு, இவர் போய் கேட்டுவிட்டாரு. இவங்க சைவ குலத்தை சார்ந்தவங்க. போய் விளக்கேற்றிரும் எம்பெருமான் சிவபெருமானுக்கு நெய் கொடுங்கன்னு சொல்லி கேட்கும் போது, ஒரு செம்பு தண்ணி எடுத்து வந்து, உன் தெய்வத்துக்கு தான் சக்தி இருக்குல்ல, உன் தெய்வத்தை இந்த தண்ணியில ஏத்துற விளக்குல எரிய சொல்லு, உன் தெய்வத்துக்கு சக்தி இருந்தா நெருப்பு கடவுளாச்சே அப்படின்னு சொன்னாரா. அப்படின்னு சொன்னோடனே இவருக்கு மனசு கஷ்டமா போயிடுது. ஒண்ணு இருக்குன்னு சொல்லியிருக்கலாம், இல்லைன்னு சொல்லியிருக்கா. என்னுடைய பக்தியையும் உன்னுடைய சக்தியையும் சோதிப்பதற்கு போல இப்படி ஒரு சூழ்நிலையை வந்து என்னை நிறுத்திட்டியே அப்படின்னு சொல்லி அழுகிறாரு. அழுகும் போது ஒரு அசிரியர் கேட்குது, நமினந்தி நீ என்ன பண்ற அப்படின்னா, அந்த கோயிலுக்கு வெளியில ஒரு குளம் இருக்கும் பாரு, அந்த குளத்துல இருக்கிற தண்ணி எடுத்து நீ விளக்கு ஏத்து, கோயில் முழுவதும் ஏத்து, அது ஏறிய அப்ப தெரிய உன்னுடைய பக்தியும் என்னுடைய சக்தியும் இந்த உலக மக்கள் எல்லோருக்கும் சொன்னாரா. அந்த குளத்துல இருக்க தண்ணியை எடுத்து கோயில் முழுவதும் விளக்கேத்தினாரா. அந்த விளக்கு எரிஞ்சிச்சா. யாருனால அப்படின்னா, நமினந்தி சொல்லக்கூடிய அந்த பக்தர்னால. சிவபெருமானே எரிய வச்சாரா தண்ணியில விளக்கு. அப்பேற்பட்ட சிறப்பு 63 நாயன்மார்களை ஒரு ஆளான நமினந்திக்கு இருக்குல்லங்க. ஏங்க புராண காலத்துல வந்து நீங்க சொன்ன மாதிரி நமினந்தி அடிகள் நாயனார் வந்து பச்சத்துல விளக்கேத்தினா, சரி இது வந்து புராண காலம். ஆமாங்க. ஏன் இப்ப நடைமுறையில ஏத்தினானே வள்ளலார். ஆமா, வடலூரிலே சுத்த சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை தோற்றுவித்து பசித்தவர்களுக்கெல்லாம் 12 மணி ஆன அன்னதானம், அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி. ஒரு நாள் இரவுல என்ன பண்ணாரு, இரவுல வந்து அவர் அதிகமாக இந்த புராண இதிகாசங்களை படிக்கிறது வழக்கம். யார்? ராமலிங்கம் பிள்ளை. அப்படி படிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. படிக்கும்போது என்ன பண்ணுவாரு, பக்கத்துல விளக்கு இருக்கு இல்லையா, அந்த விளக்குல அப்பப்ப எண்ணெய் தீர்ந்தா அந்த எண்ணெய் சுட்டி இருக்கிற அதை வச்சிருப்பாரு. அப்பப்ப எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் ஊத்திக்கிடுவாரு. ஒரு நாள் படிப்பு மிகுதி ஆர்வமா படிச்சுட்டு இருக்காரு. சிவனுடைய விளையாடல்கள் திருவிளையாடல் படிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்படி படிச்சுக்கிட்டே இருக்கும்போது தன்னை மெய் மறந்தவர் என்ன பண்ணிட்டாரு, விளக்கு அணைய போகுது தெரிஞ்சவொடனே படக்குன்னு இந்த சிமிழி விளக்கில் ஊத்துறதுக்காக என்ன பண்ணாரு தெரியுமா, அது எண்ணெய் சுட்டியாக்கும், எண்ணெய்க்கு நன்மை இருக்காக்குண்டு படக்குன்னு எடுத்து என்ன பண்ணாரு, தான் குடிக்க வச்சிருந்த பச்சை தண்ணி எடுத்து ஊத்தினாரு. விடிய 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 அதை ஊற்றி எரிஞ்சுக்கிட்டே இருக்காரு. அது எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்குது. கடைசியில் பார்த்தா காலையில் குடிக்கிறதுக்கு செம்பில் தண்ணியை பார்க்குறாரு, தண்ணியை காண எண்ணெய் அப்படியே இருக்குது. அவரை பார்த்தா இரவுல பூரா ஊத்துற பூரா பச்சை தண்ணி ஊற்றி விளக்குறாரு. அப்படி பச்சை தண்ணி ஊற்றி விளக்கேற்றியவர் நம்ம வள்ளலார் இருந்தார். வள்ளலார் ஏற்றி வச்ச அடுப்பு தான் 150 வருஷமா எரியுதான். இல்லை எரியுதுல இப்போ வரைக்கும். தர்மசாலைன்னு சொல்லக்கூடிய இடம். அவர் போடுற சாப்பாட்டுக்கு தர்மசாலைன்னு பேரு. ஆமா, எல்லாம் அன்னச்சத்திரன்னு பேர் வைக்கலாம்ல. சாப்பாடு போடுற இடத்துக்கு அன்னச்சத்திரன்னு பேர் வைக்கலாம், அன்னக்கூடம்னு பேர் வைக்கலாம். எதுக்காக வள்ளலார் ஏற்றி வச்ச அடுப்பு, அவர் போடக்கூடிய அன்னதானம் மட்டும் தர்மசாலைன்னு பேர் வந்துச்சு. அப்படின்னா சாலைனா என்ன, சாலையில நடக்கணும். அப்ப சாப்பிட்டேன்னா அதுக்கான
ஓடிக்கிட்டே இருக்கணும், உழைக்கணும். அதனால தான் தர்மசாலைன்னு பேர் வச்சாராம். அப்பேற்பட்ட சிறப்பான ஒரு ஆள் யாரு, ஒரு மனிதர் யாரு அப்படியே அந்த வள்ளலாறு. ஏன்னா தைப்பூசம் அன்று சாதாரண மனிதன் ஜோதி ரூபமா மாறியாரா. ஒரு சாதாரண மனிதன் எப்படி ஜோதி ரூபமா மாற முடியும்? பூச நட்சத்திரத்துல தை மாதம் பூச நட்சத்திரம் அன்று ஜோதி ரூபமாக மாறினாராம் வள்ளலாறு. சிவபெருமான் வந்து இவருக்கு நேரடியாக காட்சி கொடுத்திருக்காரு. சிதம்பரத்துல இருக்கக்கூடிய கடவுள் நேரடியாக வள்ளலாருக்கு காட்சி கொடுத்த போது வள்ளலார் அழுதாரா. அழுகும் இவருக்கு ஒன்றும் புரியல. என்னடா என்ன பார்க்கணும்னு சொன்னேன், நேரடியாக வந்து உங்ககிட்ட காட்சி கொடுத்துட்டேன், உனக்கு என்ன வேணுமோ கேளு, அதை விட்டுட்டு ஏன் அழுகிறேன், உன் கூட தான் நான் இருக்க போறேன்னு சொன்னாரா. அதுக்கு வள்ளலார் சொன்னாரா, பா எனக்கு எதுவும் வேண்டாம், எனக்கு காட்சி கொடுத்தது போலயே இந்த பூலோகத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் நீங்க காட்சி தர வேணும்னு சொன்னாங்களா. அப்பேற்பட்ட சிறப்பான மனது படைத்தவர் யாரு அப்படின்னா வள்ளலார். அதுக்கு சிவபெருமான் சொன்னாரா, எல்லாரும் உன்ன மாதிரி நல்லவனா இருக்கணும்ல, அப்பதானே நான் காட்சி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாரா. அப்பேற்பட்ட சிறப்பு அந்த சிவபெருமானுக்கு இருக்கு, அந்த வள்ளலாருக்கு இருக்கு. எல்லாருக்கும் நீ காட்சி கொடுக்கணும் சிவனை சொன்னாரு. ஆமாங்க. என் பாட்டை நாராயண ஒருத்தன் சொன்னானே, எல்லாருக்கும் நீ ஆசீர்வாதம் கொடுக்கணுமியா, உன்னுடைய திருநாமத்தை போட்டுருவியா அப்படின்னு. ஏன் தெரியுமா, திருக்கச்சி நம்பி என்று சொல்லக்கூடிய குருவாக ஏற்றுக்கொண்டார் ராமானுஜர். அவர் என்ன பண்ணாரு, மந்திர சில அஷ்டெழுத்து மந்திரத்தை கற்றுக் கொடுக்கிறாரு. ஓம் நமோ நாராயணாய நமக. இந்த மந்திரத்தை மற்றவர்களுக்கு நீ கற்றுக் கொடுக்க கூடாது, கற்றுக் கொடுத்தா நீ செத்து போவடா அப்படின்னு குருவாகப்பட்ட திருக்கச்சி சிஷியனாகப்பட்ட ராமானுஜர் கட்டளை இட்டாரு. அப்ப சொன்னாரு, ஏன் சுவாமி அதோட என்ன பலம் அப்படின்னும் பொழுது, பலம் இல்லை பலவீனமாக உனக்கு அப்படியா, சரி அதன் மூலமாக இந்த உலகத்துக்கு பலப்படுத்தமாக நானே நடந்து காட்டுறேன் என்று நேரம் வந்தாரு. நமது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பக்கத்தில் திருக்கோஷ்டியூர் பாருங்க. அந்த காலத்தில் கோஷ்டினா என்ன, குழுநத்து, அது கூட சமஸ்கிருதத்தை சொல்லுதேன், குழுநத்து தமிழ். அப்ப கோஷ்டினா குழுக்களாக வைணவ பக்தர்கள் ஒன்று கூடி இருந்தாங்களாம். அதனால தான் அந்த பேருக்கு பேர் திருக்கோஷ்டியூர். அங்கே இருக்கக்கூடிய எம்பெருமான் பெருமானுடைய சன்னதியில சௌமிய நாராயண பெருமாள், அந்த சௌமிய நாராயண பெருமாள் கோலயத்துடைய கோபுரத்தில் ஏறி ஊரப்புறம் கூப்பிட்டாரு. ஐயோ யாரோ ஒருத்தர் ஏறி போய் தற்கொலை பண்ண போறாரு, வாங்க காப்பாற்றுவோம்னு. நான் தற்கொலை பண்ணவில்லை, உங்களுக்கு ஒரு மந்திரத்தை சொல்கிறேன் அப்படின்னு. அப்படி என்னப்பா அந்த மந்திரம்? இல்லை எங்க வாத்தியார் சொன்னார், இது சொல்லக்கூடாதுன்னு. ஆனந்த உலகத்துக்காக நன்மை கருதி ஊருக்காக யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்பது உலகத்துக்கு நன்மை தருவதற்காக நான் சொல்றேன், ஓம் நமோ நாராயண என்று ஏறிக்கொண்டு கோபுரத்தை மேலே ஏறி சௌமியநாத பெருமாள் கோயிலில் ஏறிக்கொண்டு தற்கொலை பண்ணி உலகத்துக்கு நன்மை செய்தானே, அவனும் உலகத்தில். ஆமாங்க, வெங்கடேஸ்வரனுக்கு அந்த சிறப்பு மட்டுமா இருக்கு. திருப்பதிக்கெல்லாம் போறோம்ல, திருப்பதிக்கெல்லாம் போகும்போது ஒரு நாள் மட்டும் திருப்பதிக்கு போவீங்க, புரட்டாசி மாசம் விரதம் இருந்து போவீங்களா எல்லாரும். ஆமா, திருப்பதிக்கு போகும்போது ஒரே ஒரு நாள் மட்டும் போய் அந்த கோவில்ல பெருமாளை பார்க்க கூடாதான். ஏன்னா அந்த ஒரு நாள் மட்டும் அங்க பெருமாள் இருக்க மாட்டார், சிவபெருமான் இருப்பார். வெங்கடேஸ்வரன் வெங்கடாச்சலபதிக்கு பதிலாக ஒரு நாள் மட்டும் அங்க சிவபெருமான் இருப்பாரா, சங்கர நாராயணனாக காட்சி தருவாரா. என்ன காரணம் அப்படின்னா, இந்த மலைக்கு கீழே பத்மாவதி தாயாரை பார்ப்பதற்காக அலமேலு மங்காபுரம் சொல்லி ஒரு இடம் இருக்கு கீழே. அந்த கீழே தான் அம்மா பத்மாவதி தாயார் காட்சி கொடுக்குறாங்க. அவங்கள பார்ப்பதற்காக வெள்ளிக்கிழமை மட்டும் வெங்கடாச்சலபதி கீழே இறங்கி வந்துருவாராம். அவர் கீழே இறங்கி வரும்போது வெள்ளிக்கிழமை மட்டும் அங்க பெருமாளுக்கு பதில் சங்கர நாராயணனாக சிவபெருமான் காட்சி தருவாரா. இப்ப வரைக்கும் வாரம் நடந்துகிட்டு இருக்கு. அப்பேற்பட்ட சிறப்பு இருக்கு. அதனாலதான் வெள்ளிக்கிழமை மட்டும் திருப்பதிக்கு போக கூடாது, சாமியை பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா சாமியை போய் எதை பார்த்தாலும் சாமி தானே, அங்க இருக்கிறது பெருமாளே இல்லன்றாங்க. குன்றி இருக்கும் குமரன் இருக்கும். ஏன்னா அப்படி பார்த்தா மலைகள் இருக்கக்கூடிய மால் மருகன் தானே, அது பெருமாள் கோயிலா சிவன் கோயிலா முருகன் கோயிலா இருக்கு. அப்படி வேற கோயில் மாத்தி சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம கூட்டம் போகுமாக்கு. அததான் சொன்னேன், வசூல் ஆகுமாக்கு. அதுதான் உண்மை. வழி தெரிஞ்சதானே நடக்கும். அந்த பத்மாவதி சீனிவாச திருமணத்துக்கு கடை கொடுத்தவன் இல்லையா குபேரன். ஆமாங்க. ஆனா செல்வம் செழிப்பு இருந்தாலும் ஆட்டம் ஆடிடக்கூடாது. ஆனா அவையுடைய மகளிருக்கு ஏறுங்க, குபேரனுக்கு 2 பிள்ளை இருந்தாங்க, முழக்கங்காளி ஊழங்காளி எல்லாம் ஜானணுமா இல்லையா, அப்பதானே கட்டுவங்காளி ஆக்க முடியும். அதனால என்ன ஆச்சு தெரியுமா, இந்த 2 பேரும் இந்த நலகூபுரன் மன்னிக்கிறவன் என்ன பண்ணாங்க, அப்பங்காரன் கோடீஸ்வரன், கோடினா எல்லாத்துக்கும் குபேரன் அள்ளி கொடுக்குறவன் சொல்றாங்களே. ஆமா, பெரிய ஒரு குபேர விட்டு புள்ள அப்படின்றாங்க பாருங்க. என்ன பண்ணாங்க 2 பேரும், பொதுவா கங்கை புனித நதி தானே, கங்கை நதியில வந்துகிட்டு உடம்புல ஒட்டுத்திரி கூட இல்லாம மொட்டை குடியா குளிச்சுக்கிட்டு இருக்காங்க 2 பேரும். நான் பார்த்தேன், நான் அந்த வழி அப்படி வந்தேன். என்னடா என்னத்தை பார்த்து நீ நினைக்கிறியா, எனக்கு வந்துருச்சு கோபம். ஏண்டா எல்லாரும் ஒரு புனிதமான நதியில நீராடக்கூடிய இந்த நதியில ஒரு உடம்புல ஒட்டுத்திரி கூட இல்லாம நிர்வாணமா குளிக்கிறீங்களே, கேவலப்பட்டத்தனமா அப்படின்னு. யார் விட்டு பிள்ளைங்க அப்படி உத்து பார்த்தா குபேர விட்டு பிள்ளைங்க சொல்லுவாங்க தெரியுமா,
கோடீஸ்வரன் வீட்டு பிள்ளை பாவி எதை வேணாலும் திமிருக்கு செய்வாங்க செய்வாங்க. அப்படின்னு எடுத்து காட்டுதேன் அவன் நலகூபுரன்னு மன்னிக்கிறவன் அப்பதான் பார்த்து ஏன்டா உங்களுக்கு கோடிக்கணக்கு சொத்து கிடக்கு இப்ப நீங்க ஆட்டம் உங்களை கேட்கறதுக்கு நாதி இல்ல நீ ஆட்டம் போடுறீங்கல்ல என்ன யாரை பார்த்து சொல்றீங்க உங்களை இல்லைங்க அந்த குபேர வீட்டு பிள்ளைகளை இருங்கடா அப்படின்னு சொல்லி நானே என்ன தெரியுமா சாபம் கொடுத்தேன் எப்படி 36,000 ஆண்டுகள் மரதமரமாக போக்க கடவை போ அப்படின்றது சாபத்தை கொடுத்தேன் மரமாக போக கடவாயின்னு சொல்லி அப்ப அந்த 2 பேரும் மரதமரமாக போய் எங்க இருந்தான் தெரியுமா சாபத்துறான் அப்பொழுதுதான் கண்ணனாகப்பட்டவன் அவதரித்தான் இல்லையா அவன் சிறையில பிறந்தான் ஆனா வளர்த்தால் பாரு யசோதை வீட்டு தாயினுடைய அந்த வீட்டு வாசலிலே 2 பேரும் மரதமரமா 36 வருஷம் இருந்தாங்க அப்பதான் கண்ணனை சேட்டை பண்ணிட்டே இருந்தேன் ஊர்ல வெண்ணெய் புறம் திடி தின்னுக்கிட்டு இருக்கிற ஆயர்குள்ள பெண்கள்லாம் ஏமா யசோதவன் பிள்ளையை கண்டு வைக்கிறது இல்லையா அவன் பாட்டுக்கு அதுல ஏறி இதில் இருக்கப்படி வெண்ணெய் தின்னு தெரியும் என்னமா அப்படி அநியாயம் பண்றேன் அப்படின்னும் பொழுது ஊர் சொல்லுக்கு பழிதாங்க முடியாம என்ன பண்ணா எடுத்தா கொச்சக்கர் எடுத்தா தன் பிள்ளைகளை இடுப்புல கட்டினா அடுத்து உரல கட்டினா போட உரலை கட்டி இப்படி இழுத்து விட்டுடா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுச்சாச்சு இவன் பார்த்தேன் மண்டி ஓட்டு இப்படி உரலை இழுத்துக்கிட்டே தெரிஞ்சான் இப்படி இழுத்துக்கிட்டு இந்த 2 மரத மரம் இவன் சின்ன பையன் தானே கண்ணை உரலை இழுத்துட்டு இப்படி உள்ள போயிட்டான்ல கண்ணை போயிட்டேன் உரல மாட்டிக்கிருச்சு அப்பதான் இப்படி உண்ணி இழுத்தான் பாருங்க அப்ப இந்த உரலாகப்பட்டத்தினுடைய இடிபட்டு இந்த மரத மரம் 2ம் சாஞ்சி கீழே விழுந்துச்சு சாஞ்சி விழுதானே கும்பிட்டு போட்டுட்டாங்க கண்ணை முன்னால அவன் தான் நல்ல கூப்பிட மன்னிக்கிற ஏன் தெரியுமா அன்று நான் கொடுத்த சாபத்தை போது கேட்டாங்க எப்பொழுது எங்களுக்கு இந்த சாப விமோச்சனம் நாங்க மரத்திலிருந்து எப்படி மறுபடியும் நாங்க உருவம் எடுப்போம் போது யசோதை வீட்டிலே வாசலிலே நீங்க பிறக்க வேண்டும் அங்கே கண்ணனாகப்பட்டவன் உரலால் உங்களை இடித்து மறுபடியும் கொடுப்பான்னு சொல்லி அன்னைக்கு சாபம் இதெல்லாம் இங்க வரங்கழுத எல்லா சாபத்தையும் வரமாய்க்கிற காட்டுற போது என்ன செய்யலாம் கதவு இருக்கிற பருவம் இருக்கிற வறண்டலத்திற்கு இருந்த வீட்டுக்கு ஒரு பருவமடைஞ்ச பெண் பாதுகாப்பு தேவைங்க அது யார் கொடுக்கறது தெரியுமா உன் அழகுக்கு உன் அறிவுக்கு உன் பருவத்துக்கு உனக்கு அழகான ஒரு மாப்பிள்ளையா பாட்டு வந்திருக்கேன் யாருங்க நான் தான் சொல்லணுமா நீங்க தானே சொல்லணும் அதான் சொல்றேன் சொல்லுங்க யாரு இந்த தோபார் நல்லா பாருங்களேன் தெரியல நல்லா பாருங்களேன் பார்த்து வந்து மாப்பிள்ளை ராசா என்னாத என்னையிலேசா என்னைக்கும் நீதானம்மா முருகன் கொண்டாட்டி என்னைக்கும் நீதானம்மா முருக இன்னைக்கு நீதானம்மா முருகன் கொண்டாட்டி இன்னைக்கு நீதானம்மா வண்ணமையில் மேல வந்து வர கொடுப்பானே வானுலக போட்ட உள்ளே வளபடிப்பானே என்ன சொல்றீங்க சாமி என்ன சொல்றீங்க முருகன் மாப்பிளைய பாத்துறீங்க உங்களுக்கு ஒரு மகன் இருந்தா 2ஆம் தரமா பாத்துட்டு வருவீங்களா எதுக்கு இப்ப மசுரிலே நீ வீசிட்டு திர்ற என்ன சொல்றீங்க ஏன்னா அந்த காலத்து பெண்மணி எல்லாம் மயில் இறகுகளை வீசுவாங்க யாருக்கு பொதுவா மன்னர்களுக்கு வரக்கூடிய முக்கியஸ்தர்களுக்கு சபை நாகரிகங்கிறது நீ என்ன மசுரே வீசிட்டே தீர்ற வருஷம் என்ன சொல்றீங்க உங்க மேலே பட்டுச்சு இல்லையே எனக்கு மாப்பிளைய பிடிக்கல வேணாமா முருகனெல்லாம் பிடிக்கும் அப்பா எனக்கு அவர் பேரை கேட்டா அப்படிதான் வருது ஏன் வருது எனக்கு பிடிக்கல என்ன காரணம் 2ஆம் தரமா போய் இஷ்டம் கிடையாது நீ தரத்திலையும் சரி வீணா வீணா தரத்திலையும் சரி தாரத்திலையும் சரி 2ஆம் தரது வீணா வீணா சாமி எனக்கு இந்த மாப்பிள்ளை சிவனோட மைனாண்டி எனக்கு பிடிக்கல வேணாம்டா இது அது காலையில எனக்கு தண்ணி அடிக்க 500 ரூபா கொடுக்க நீங்க கொடுப்பீங்களா இல்ல வேணாம்டா அதை கொடுத்துரு ஏன் இதை வேணாம் வீசிட்டே தீர்ற கொடுத்துரு எதுக்கு வீணா வீணா சாமி எனக்கு இந்த மாப்பிள்ளை சபரியா எனக்கு பிடிக்கல வீணா வீணா சாமி எனக்கு இந்த மாப்பிள்ளை சிவனோட மைனாண்டி ஏன் பிடிக்கல நான் கட்டுனா யார் தெரியுமா கட்டுவேன் எனக்கு தெரியும் என்ன உங்களுக்கு தெரியும் தாத்தாவும் பேத்தியும் பாருவே அண்ணே கட்டுனா யார கட்டுவேன் நீங்க கேளுங்கன்னு சொன்னேன் யாரா தாத்தா பேத்தி உங்க கிட்ட சொல்றேன் என்ன தாத்தா பேத்தி யாரா தாத்தா பேத்தி அப்படி ஊரு சொல்லுது ஆமா நீ ஐயா நீ சிரிக்கிறியா நீ அப்ப நான் மொத்த தாத்தானா நீ சேர்த்து சிரிக்கிற நீ சாமி உங்ககிட்ட சொல்றேன் நீங்க கேளுங்கன்னு சொன்னேன் ஏய் முருகனே கல்யாணம் பண்ண வரும்போது கல்யாணம் ராமர் மாதிரி ஒரு ஆளை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அட மானம் கெட்ட பையலே நீ எனக்கு மாமனார் 8 கோடி ஆண்டி அவைய வள்ள பியூட்டி அத்தாளங்காரி அடங்காப்பி இவாடகா பிடாரி 8 கோடி ஆண்டி அவைய வள்ள பியூட்டி அத்தாளங்காரி அடங்காப்பிடாரி அப்ப மேச்ச கேட்காத தருதல நீங்க தருதல பெரிய தருதல யாரு அப்ப மேச்ச கேட்காத தருதல புள்ள வீணா வீணா எதுக்கு வேணும் வீணா வீணா
பார்த்து சொல்லுங்க. இந்த ஊர்ல ஏதாச்சும் மாட்டி கிடக்கிறேன். வேற ஒரு மாதிரி இல்லமே தினைகளும் தோந்த வேற ஒரு மாதிரி இல்லமே தினைகளும் தோந்த மகனை சொன்னால் அடைவாய் பிரமாணம் சொல்லவின் வார்த்தை கேளமா கூட்டி கொண்டு போதுங்கள் குடு 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 கூட்டி கூட்டி குடி கூட்டி கொண்டு போதுங்கள் திருதி முறையும் ஓட்டமை சொல்ல வந்து அக்கறையும் கைவரிசை கூட்டி கொடுப்பது உங்கள் கோத்திற்கு முறையை கேட்டாயே மாற்றி காட்டுகிறேன். அதிகாலை சூரியன் அஸ்தமனம் ஆவதற்குள் உனக்கும் விவரமான கந்தருக்கு மனப்படுத்தி காட்டுகிறேன். அப்படி இல்லை என்ற ராவண ஆரத பகுதி இல்லை வருகிறேன். சத்தியம் வரணுமா? பைத்தியம் 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 ஜலோ ஜலோ பண்டுரங்கா கோயிந்தா கோபாலா நாரதரே முனிவரே நக்கீரரே நாரதர் போய் சேர்ந்துட்டாரு. அட சண்டாளத்தனமே நல்லா பாடினாரு பேசினாரு. அண்ணே. இப்படி போவாருன்னு நினைக்கலையே. அண்ணே, போய் சேர்ந்துட்டாரா? கிடையாது, கோவமா போயிட்டாரேன்னு சொல்றேன். நாரத மகரிஷியை பார்த்து இத்தனை பேருக்கு முன்னாடி கூட்டி கொடுப்பேன்ற வார்த்தை கேட்கலாமா? கேட்டிருக்கேன்னா காரணம் இல்லாமல். என்ன காரணம்? இவரை இப்படிதான் கோவப்படுத்தி அனுப்புனாதான் சீக்கிரமா போய் முருகர்கிட்ட சொல்லுவார். அப்பதான் சுவாமி சீக்கிரம் என்னை ஆட்கொண்டு போவார் சொல்லி அவருடைய பாதார விந்தத்தை வெகு சீக்கிரம் அடைவே இப்படி ஒரு நாடகம் நடத்துறேன். சுவாமி வந்து சீக்கிரம் என்னை ஆட்கொண்டு போயிடும் என்று காத்து கொண்டிருக்கேன். இவ்வளவு கோவப்படுறாரு, ஒருவேளை பிரஷரா இருக்குமோ? அப்படிலாம் சொல்லாதீங்க, நல்லா இருக்கட்டும். அதனால வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, கந்தனுக்கு, கடம்பனுக்கு சுதாரிப்பு கடை அடைச்சிட்டாங்க. முருகா ஞான பண்டிதா கல்யாணம் சிவாய நமக, ஓம் சக்தியாய நமக, ஓம் நம சிவாய நமக, ஓம் சக்தியாய நமக. ஆதி நாளிலே அசுர குருபாகிய சுக்கர பகவான் காலக்கையின் மகளாகிய மாயை என்பவளை அழைத்து காசி முனிவரை கொடிவர சொல்ல அவளும் அவ்வாறே செய்து சிங்கமுகாசுரன், கஜமுகாசுரன், சூரபதுமன், தாரக நஜமுகி என்ற அசுரர்களை பெற்றெடுத்தாள். அவர்களுள் சூரபதுமனோ சிவபெருமானின் அரிய பெரிய வரங்களை பெற்று தேவர்களை இம்சைக்குள் உள்ளாக்கினார். இதை தாங்காத தேவர்கள் என் தந்தையாகிய சிவபெருமானிடம் சென்று முறையிட என் தந்தை சிவபெருமான் இங்கு வேடனாகவும் நடிக்கக்கூடிய ரவிதரன் அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. என் தந்தையின் நெற்றிக்கண்ணில் இருந்து 6 தீப்பழம்புகளாக வெளிவந்து அருபமும் உருவமாகி அனாதையாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிளம்பதொரு மேனியாக கருணைக்குள் முகங்களாரும் கரங்கள் 12 கொண்டு ஒரு திருமுருகன் அங்கே உலகம் மதித்து என்று வார்த்தை கிடங்க அடியென பதிரத்தேன். 6 கார்த்திகை பெண்களால் பாலூட்டி வளர்க்கப்பெற்றதால் கார்த்திகேயன் என்றும் தேவர்களின் துயர் தீர்க்க அவதரித்ததால் தேவ சேனாதிபதி என்று பெயர் பெற்று சூரபதுமனை இருகூறாக பிளந்து ஒருபுறம் மயில் வாகனமாகவும் மற்றொருபுறம் சேவல் கொடியாகவும் ஏற்று இந்த கலிகாசனத்தில் வீற்றிருக்கிறேன். அப்படி இருக்க வீணாகான பிரிய இசை மகா முனிவரின் வருகைக்கு முன்பாக எமக்கு பொன்னாடி அணித்து புகழாரம் சூடிய கிராம பொதுமக்களுக்கும் பெரியோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் இளைஞர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் அவனதிவருக்கும் எனது சார்பாகவும் எங்களது தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் நன்றி நன்றி எனது வணக்கம். முருகனை கும்பிட்டு முறையிட்ட பேருக்கு முருகனை கும்பிட்டு முறையிட்ட பேருக்கு முட்டிய விடுதீருமே ஊழல் பற்றிய பிணியாருமே வாழ்க்கை முட்டிலுமே நலம் பெற்று இனிதுடன் மெத்த என்பும் சேருமே
இன்பம் சேருமே. அப்பள் முருகனை கும்பிட்டு முருகா வருக வருக வருக. நான் உங்கள் மைந்தரே, நற்றமிழ் புலவரே, ஐயா. 3 லோகங்களுக்கும் சென்று கவிபாடும் வல்லமை மிக்க வீணாகன பிரியரே, முதுகா நாதத்தின் கீதமே, கீதத்தின் வழியே தங்களையும் வருக வருக என்று இசையின் வரிகளால் தங்களையும் வரவேற்க வேண்டும் என்று எண்ணுகிறேன். நமோ நமக தேவ நாரதரே, நமோ நமகே நாரதரே, நாட்டின் நிலமேன்மை பாட்டின் பிரிகிறே. நமோ நமக தேவ நாரதரே, உமாபதியும் திருமாலையனும் உமாபதியும் திருமாலையனும் உளமே மகிழ துளியேற்பவரே, உளமே மகிழ துளியேற்பவரே. நமோ நமக தேவ நாரதரே. சதா அருகில் துதியாள் மகிழும், சதா அருகில் துதியாள் மகிழும். நல்ல சத்துணரே உலகே நவிலும், தவிக்காமல் மனமே மகிழும். தவிக்காமல் நான் மனமே மகிழும். சரிதை உளதோ விரிவாய் நவிலும், சரிதை உளதோ விரிவாய் நவிலும். நமோ நமக தேவ நாரதரே, நாரதரே, நாரதரே. உலக நலனை கலகமுளம் உயர்த்தும் நல்லவரையால் வெள்ளவரை தங்களை கண்டவுடன் பெருமகிழ்ச்சி. இன்றைய வருகைகளை அற்புதமான மங்களகரமான மகிழ்ச்சியூட்டும் நிகழ்ச்சி ஒன்றோடு தாங்கள் வந்திருப்பேன் என்று கருதுகிறேன். அப்படி இருப்பினும் வாய்மொழிபால் கூறிட என் செவியால் கேட்க வேண்டும் என்ற அவா. உங்க அப்பன் சிவனை நினைக்கும் போது எனக்கு பெருமையாக இருக்கிறது. உண்மையிலேயே சிவனடி அடியார்கள் பக்தர்களாயெல்லாம் நினைக்கும் போது எனக்கு அதை காட்டிலும் மனம் புலகாங்கிதம் அடைகிறது. ஆனால் அந்த சிவபக்தனை போல் அரிநாமம் சொல்லக்கூடிய நாராயண பக்தன் நான் இல்லையே, என்னால் அதில் வெற்றி காண முடியவில்லை. சற்று வருத்தமாக இருக்கிறது முருகா. வருத்தமாக இருக்கு. ஆமா, காரணம் ஏன்னா அனுதினமும் நாராயணன் சொல்லக்கூடிய மந்திரத்தை நான் தான் ஓயாமல் உச்சரிக்கணும். எனக்கே ஒரு கர்வம் இருந்தது. அது மேலே பறக்கூடிய மண்ணிலே எனக்கு அந்த கர்வம் இன்று குறைந்து விட்டது. நம்மளை காட்டி ஒரு சிவபக்தன் சதா சர்வகாலம் ஒரு நொடி பொழுது வீணாகாமல் எப்போ பாருங்களேன் மணி 8 மணிக்கு பூஜை 12 மணிக்கு இருக்காரு. அப்படி ஒரு சிவபக்தர். இதோப்பார் இதோப்பார் கண்டேன். பார்த்து நான் பார்க்குறேன். வந்திருந்து பூஜை மணி 8 மணிக்கே இருக்கிறார். சத்த கேளுங்க ஆ. கட்டுவம்ப சொல்லையா ஐயோ சும்மா இருக்காங்க. உண்மையிலே ஓயாத பக்தி, உயரிய சிந்தனை. அப்படி நோக்கத்தோடு என்னையும் வரவேற்று தாங்கள் திருவாய் மணந்து பாடி வரவேற்று வைக்குவதில் நன்றி தெரிவித்து நாரதன் கூறக்கூடிய கருத்தனை வென்றார். மும்மூர்த்திகளுக்கு வரையோடு கண்டு வணங்கிவிட்டேன். முன்னமன் மூத்தவன் முதுப்புற கணபதி கடந்தனே. பிறகு கந்தனை வணக்கப்படும் இன்னும் உண்டு. ககனமார்க்கமாக உலகத்தை நோக்கி வரும்பொழுது வேள்விமலை சாரலி அடிவாரத்திலே சிற்றூர் வளத்திலே கண்டேன் ஒரு அழகிய கனி. கனிகண்ட மாத்திரத்திலே கந்த அர்ப்பணம் என்று குறிவிட்டேன். கண்டது கனி பார்த்தது நாரதமுனை அடைய வேண்டியதோ சுப்பிரமணி. அன்று தாங்கள் கொண்டு வந்த கனியினால் கிடைத்தது. அதுதானே பழனி. இன்று கண்டு வந்த கனியினால் இனி ஒரு வீடு உண்டு என்று உலகம்லாம் எதிர்பார்க்க வேண்டும். அப்படியா? கனியினுடைய பெருமையும் மகத்துவத்தையும் எடுத்து உங்கள் பார்ப்போம். படிக்க மாத்திர காதலாகி கசிந்து கல்லீர் வழ்கி ஓதுவார் தம்மை நல்லெறி குய்ப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதல் நாமோ நமச்சிவாயவே. ஏ ஏ ஏ மாசில் வீணையும் மாலை மதியும் வீசுதன்றலும் வீங்கிட வேலிலும் மூசுவண்டரை
பொய்கையை போன்றதே ஈசன் எந்தல் இணையடி நிழலே ஏ மாங்கனிக்கும் தேன்கதலே வல்கனிக்கும் மேனிக்கும் ஒரு பூகனியை கண்டு மனம் பூரித்தேன் நான் கனிந்தேன் மான்கணிக்கும் தேன்கதில் பங்கனிக்குள் மேலிருக்கும் பூங்கனியை கண்டு மனம் பூரித்தே முருகா 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 ஐயா முருகையா குமரா குமரா அக்கணிகை இக்கணமே கொய்யாமல் கொய்தனைத்துக் கொள்வேன் குமரா சண்முகா சங்கத்தமிழ் கவியே உள்ளூருகுதையா முருகா உள்ளடி காண்கையிலே அள்ளி அணைத்திடவே உங்களை அள்ளி அணைத்திடவே எனக்குள் ஆசை பெருகுதையா முருகா உள்ளம் ஒருகுதையா முருகா மாங்கனிக்கும் தென்கதலி பெண்கணிக்கு மேலணிக்கு ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்து தாங்கள் அடைய வேண்டும் என்று அக்கணியை இக்கணமே கொய்யாமல் கொய்தனைக்க வேண்டும். தாங்கள் இவ்வளவு தூரம் இயந்து கணிந்து இசைந்து பாடக்கூடிய அழகினை பார்க்கின்ற பொழுது கேளுங்கள். அக்கணியினுடைய ஸ்லாகம் என்ன முனியே சாக்கம் என்ன முடியே ஸ்லாகம் என்ன முனியே பார்க்கத்திக் கண்ட
ஏறி எட்டும் பிடிக்கிறேன் கொங்கோடு அதை பற்றி ஏறி 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 பறித்திடலாம் பறித்திடலாம் பறித்திடலாம். 8 மணிக்கு 2 கொம்புகள் உண்டு, ஏறி பறிக்கலாம் என்பதை ஆமையா. பார்த்த பொழுது தாங்கள் கண்டு வந்தது கனியே கிடையாது. பிறகு கண்ணியை ஐத்தான் பார்த்தேன், கண்ணியை- வள்ளியைத்தான் பார்த்தேன். அவளை அண்ணாமலை. மனம் முடிக்கக்கூடிய நேரம் நெருங்கி விட்டது. இப்போதே ஆமையா. இப்படியே செல்லலாமா? இப்படி இல்ல, இப்படி சென்றால் வந்தது யார் என்று உடனடியாக தெரிந்துவிடும். நமக்கு வந்து காரியம் ஆகணும்னா கழுதையும் காலப்படான போன உடனே வந்தோடனே போய் வேலை முடிஞ்சு அது சாப்பிட்டு சுத்தப்பட்டு வராது. அதெல்லாம் கொஞ்சம் இழுவு பொரியா இருக்கணும். அதனால இதெல்லாம் போகும்போது இப்படி தான் போட்டு போகாம அவுத்து போட்டு விட்டு பொரிய அவசரப்படாதையா. அப்படி ஒரு கட்டையா இருக்கு. அது இல்லை கிங்கினி மங்கினி மாங்கனிக்கும் தேன் கதில், அது நான் சொல்லி முடிச்சுட்டேன். அதனாலே உருவத்தை மாற்றுங்கள். கருமாரி மகன் உருமாறி சென்றால் காரியம் கைகூடும். சாதி அபிமானம் சன்னியாசை கொண்டு. எனவே அவள் வசிப்பது வேடுபகுலம். அவளுக்காக தாங்கள் ஒரு வேடனாக உருவெடுத்து ஒரு மானை தேடி செல்வது போல் சென்று காதல் வழக்குகள் இருந்து திருமண கோலத்தை காட்டுங்கள். அப்படியாகட்டும். திருமணத்திற்கு வரும்பொழுது எமக்காக உங்களுக்காக பாமாலை பாடிக்கொண்டு அதையும் வாங்கி கொண்டு 2 பூமாலை ஆக மொத்தம் 3 கொண்டாந்து தரேன். பூமாலையோடு வரும் தங்களுக்கு உலகமே சுடும் புகழ் மாலை. முருகா, சரவணபவா என்றதை தன்னுடனே வந்து நிற்கிறேன். அந்த 3 எனக்கே பார்த்தா நீங்க என்ன நீங்க அப்படியா? சரி, அதையும் வாரி 3ஓடு 3ஆக சேர்த்து 6. சரவணபவா என்றதைத்தால் உடனே வந்து நிற்கிறேன். இப்ப கட்டுமா? சரவணா போதுமா? சரவணா பவா கட்டுப்படி ஆகுதப்ப 6 எழுத்து முந்திர சரவண பவ சரவணா பவா கட்டுப்படி ஆகுதா? நன்றி ஐயா. நல்லா சென்று வருகிறோம். உள்ள ஒரு சிப்ப வெள்ள உள்ள உண்மைதான். மனமது செம்மையானால் மந்திரமும் ஜெபிக்கலாகாது என்பார்கள். உண்மையிலேயே இறைவன் நம்மையெல்லாம் ஒருநிலைப்படுத்தி ஒன்றான வாழ்க்கைக்கு வழிநடத்தக்கூடிய இந்த நிலையிலே என் நிலையிலும் தன்னிலை மாறாமல் எனது கழகம் கலைப்படையும் சரியாக கிடைக்க வேண்டும். ஏனால் இறைவனுடைய திருநாமத்தை நாமும் போற்றி வணங்குவோம். மனிதன் எண்ணங்கள் தானே மனிதனுடைய வாழ்க்கையை நிறைவேற்றுகிறது என்ற கருத்தாலே மனிதன் நினைப்பதுண்டே வாழ்வு நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டே பாவம் மனிதன் என்று. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று. தந்தை தவறு செய்தால் தாயும் இடம் கொடுத்தாள். தந்தை தவறு செய்தால்
எதுவும் இல்லை எழில் குழப்பம் முடிந்ததடா கணக்கை முடித்து விட்டேன் ஒரு கவலை பிறந்ததடா மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வின் இலக்கியம் என்று வாழ்வின் இலக்கியம் என்று வாழ்வின் இலக்கியம் என்று பம்பை நதிக்கரையே உங்கள் பெருமைக்கு இணையில்லையே அரிகரம் திருவருளே நீதான் அறிந்தாய் முதல் முதலே பம்பை நதிக்கரையே ஆயிரம் கோடி பக்தர்கள் பாடி கொடுவார் ஐயப்பன் திருவடிகள் கொடுவார் ஐயப்பன் திருவடிகள் ஆயிரம் கோடி பக்தர்கள் பாடி கொடுவார் ஐயப்பன் திருவடிகள் அந்த ஐயப்பனே ஒரு குழந்தை வடிவில் அருள்மணி பொழிந்தது உள்மடியில் அருள்மணி பொழிந்தது உள்மடியில் பம்பை நதிக்கரையே உங்கள் பெருமைக்கு இணையில்லையே அரிகரம் திருவருளே நீதான் அறிந்தாய் முதன் முதலே அடைக்கலவேளை இருமுடிகேந்தி அனுதினம் வருவார் கோவிலிலே அனுதினம் வருவார் கோவிலிலே அடைக்கலவேளை இருமுடிகேந்தி அனுதினம் வருவார் கோவிலிலே அவரவர் மனதினில் அருளாய் நிறைந்து கருணையை பொழிவாள் வாழ்வினிலே கருணையை பொழிவாள் வாழ்வினிலே பம்பை நதிக்கரையே உழுதல் பெருமைக்கு இணையில்லையே அரிகரம் திருவருளே நீதான் அறிந்தாய் முதல் முதலே சரணம் பாடி வருவோர் கேளம் சாதிகை கொடுக்கும் சபரிமலை ஓம் அரிகர சுதனே சரணமையப்பா சரணம் பாடி வருவோர் கேளம் சாதிகை கொடுக்கும் சபரிமலை உன் தரிசனம் ஒரு முறை கண்டால் போதும் பிறவியின் பயனே தெய்வநிலை பிறவியில் பயனே தெய்வநிலை பம்பை நதிக்கரையே உங்கள் பெருமைக்கு இணையில்லையே அரிகரம் திருவருளே நீதான் அறிந்தாய் முதன் முதலே நீதான் அறிந்தாய் முதன் முதலே நீதான் அறிந்தாய் முதன் முதலே பட்டு வண்ணோ ரோசாவா பார்த்த கண்ணு மூடாவா பாசம் என்று நீரச்சி ஆசையில நான் வளர்த்தே அள்ளி வச்ச வேளையிலே முள்ளிருந்து பட்டதம்மா சரி ராஜபட்டையும் கொண்டி பசி வர சொல்லுங்க அண்ணே